உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனம், நாம் தியானிக்கின்ற வசனம் என்னவென்றால் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்ட சகோதர சகோதரிகளே, வேற்று மத அன்பு சகோதர சகோதரிகள் இருந்தாலும் கேளுங்க, தேவன் எதையுமே பார்க்கல. இந்த மனித குலத்து மேலே, மனிதருக்கு மேலே வைத்த அன்புனால இந்த மனித குலம் இப்படி இருக்குது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவங்க பாவத்தில் இருக்காங்க, சாபத்தில் இருக்காங்க, இருளில் இருக்காங்க, இவங்க மறிச்சிட்டா பாதாளத்துக்கெல்லாம் போவாங்க, அதுக்கப்புறம் நித்திய அக்னியில் இருப்பாங்க, வேதனையிலும் பற்கடிப்பிலும் அவன் வாழ்நாள் முழுவதும் மறித்த பிறகு அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாங்களே, அப்படி ஆகாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன், காட் தி ஃபாதர் இன் ஹெவன், அவர் என்ன முடிவு பண்ணார்? இந்த மனித குலம் ரட்சிக்கப்படணும், இதற்கு ஒரு பலி தேவை, அதுக்கு என்னோட குமாரன் தான், இயேசு தான் அது செய்ய முடியும் என்று சொல்லி கிறிஸ்துவை, நமக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக அவர் பாடுபடவும் அடிக்கப்படவும், அவர் சிலுவைக்கு சென்று சிலுவையிலே அவர் ஆணிகளால் அடிக்கப்படவும், இரத்தம் சிந்தவும், மரிக்கவும், அவர் கல்லறையில் வைக்கவும், 3ஆம் நாள் எழும்பவும் வேண்டும் என்பது அவருடைய திட்டம் என்பதால் அவர் அதை செய்து முடித்தார். அதற்கு இயேசு ஆண்டவர் கீழ்ப்படிந்து தன் பிதாவுடைய நம்பிக்கைக்கு வீண் செயல்களை செய்யாமல் அவர் அதை செய்து முடித்தார். இன்று நாம் விடுதலை பெற்று நாம் வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடைய சாக்ரிஃபைஸ் தான். இது சாதாரண வேர்ல்டில் சொல்ல முடியாது, பயங்கரமான ஒரு தியாகத்தை மனித குலத்துக்காக இயேசு ஆண்டவர் செய்திருக்கிறார். இதுதான் பரத்திலிருந்து வரும் உதவி. எந்தவித தகுதி இல்லாத நமக்கு பிதாவாகிய தன்னுடைய குமாரன் அனுப்பி நம்மை அவர் காத்து கொண்டார். நாம் முடிவிலே நமக்குன் காலம் முடியும் பொழுது நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் தம் ஒரே பேரனை அடிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து வந்த இந்த உதவிக்காக சோத்திரம். பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இந்த மனிதர்களும் ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஃபாதர் காட், ஹெவன்லி காட், பரமபிதா அனுப்பி நமக்காக அடிக்கப்பட செய்து அவர் சிலுவைக்கு சென்று அவர் மரித்து முன்னால் எழுது நம்மை வாழ வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் நம்மை வழி நடத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.